பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் கூட வளர்கிற ஒரு டைப்பே கிடையாது, ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் எனக்கு. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதில் கூட ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன், சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு ஈவினிங்லேருந்து ஒரு 4 o'clockலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வ்ளாக் மாதிரி இருக்காது, ரெண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் வந்து இந்த வீடியோவில் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்டீம் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டீமில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்கும், பட் வந்து வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்றது எப்பவுமே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கேக் வந்து ஓட்ஸ் வச்சு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இப்போ வந்து குட்டீஸ் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது புதுசாக செஞ்சு கொடுக்கலாம். ஃபைன். முடிச்சுட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். ஸோ அந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது வந்து ஹேர் ஆயில் விட ஒரு ஹேர் தைலம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போகலாம். ஆக்சுவலாக மற்ற கேக் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா இதில் மாவு அப்படின்னு நம்ம எடுக்க போகிறது ஃபுல்லாகவே ஓட்ஸ் தான் எடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 7-8 பாதாம் வந்து சேர்த்துருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ஸோ ஓட்ஸ் பாதாம் இதை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதோட அளவு, சுகர் அளவு கரெக்டாக இருக்கும், நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து பொடிச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்து 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் அப்படின்னா ஒரு 8-9 பாதாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஓகே, இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துட்டு இதில் அடிஷ்னலாக என்னென்ன வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா வந்து பவுடர் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அண்ட் வந்து அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்குறேன். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ இல்லைனா பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ வந்து சேர்க்குறேன். அண்ட் அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்குறேன். அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சாக்லேட் சிரப் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு அடுத்ததில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த என்னென்ன நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் செக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியும். தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம சேர்த்த அந்த எசன்ஸ் தயிர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ நமக்கு மாவு மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே பால் தான் வந்து சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த பேக் பண்ணும்போது வந்து ஆயில் சேர்ப்பாங்க. ஆயிலுக்கு பதிலாக வந்து பட்டர் இல்லைன்னா நம்ம கீ சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பால் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணி நல்லா நமக்கு கரெக்டான ஒரு அளவு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஃபைனல் வந்து இந்த கேக் செம்ம டேஸ்ட்டாக வரதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக ஒயிட் சாக்லேட் சொல்லுவோம் இல்லையா, நான் அது வந்து நல்லா துருவி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பார்க்க வந்து தேங்காய் மாதிரியே இருக்கும். நான் இதில் வந்து இந்த டார்க் சாக்லேட் சேர்க்கலன்றதுனால நான் ஒயிட் சாக்லேட் சேர்க்குறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் போட்டிங்கன்னா எந்த சாக்லேட் வேணாலும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ சாக்லேட் பவுடர், ஒயிட் சாக்லேட் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஓட்ஸில் பண்ணுறது நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் சேர்த்துருக்கோம், சாக்லேட் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்கலாம். கேக் ரொம்ப பிடிக்கும் சில குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த கேக் வந்து நம்ம அவனில் பண்ணலாம். அவனில் பண்ணால் இன்னும் சூப்பராக வரும். அண்ட் வந்து நம்ம நார்மலாக கேக் வந்து பேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ பார்த்துட்டு இந்த சால்ட்லாம் போட்டு அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டீம் கேக் மாதிரியே பண்ணலாம். ஈரமாகவும் ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் கேக் நான் அதிகமாக பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேக்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உள்ளே வச்சாச்சு. இது நல்லா வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். வெந்ததும் இது எவ்வளோ தூரம் வந்து குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம்.
ஸோ நல்லா வந்து புஃப்னு வந்திருக்கு. ஜஸ்ட் குக்காக இருக்கான்னு மட்டும் உள்ளெல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் இது வந்து ஒரு 2வது தடவை எடுத்து பார்க்குறேன். உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்திருக்கு. ஓகேங்க, நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஓட்ஸ் ஆல்மண்ட் கேக் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வெண்ணிலா டேஸ்ட்டோடு பார்த்திங்கன்னா அந்த வாசனையோட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாய்ஸ் ஓவர் பார்த்திங்கன்னா டேஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுக்குறேன். அண்ட் நல்லா வந்து ஒட்டாமல் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா இருக்கா? சுகர்லாம் கரெக்டாக இருக்குல்ல? நல்லா இருக்கா? கேக் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து உங்களுக்கு கோகோ பவுடர் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெனிலாக்கு பதிலாக கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபைன். அண்ட் அடுத்து என்ன நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் டைம் ரெடி பண்ணீங்க அப்படின்னா நம்ம நைட்டு அந்த பொருள் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா ஊறிடும். காலையில் நம்ம ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் நான் நைட்டு தான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 2-3 தடவை நான் பண்ணிட்டேன். நல்லா வந்து எனக்கு ரிசல்ட் தெரியுது. ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஷார்ட்டாக கட் பண்ணியிருப்பேன் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து கொஞ்சம் கூட வளர்கிற ஒரு டைப்பே கிடையாது. ரொம்ப ஷார்ட் ஹேர் தான் எனக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கேப்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறையா வந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து பெருசாக ரிசல்ட் இல்லை. சரி வீட்லையாவது ரெடி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் ரெகுலராக நான் யூஸ் பண்ணேன். உடனே வந்து நல்ல ரிசல்ட் இருக்குமா அப்படின்னான்னு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமும் அது யூஸ் பண்ணணும். பட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இது நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலேருந்தே யூஸ் பண்ணலாம். பெரியவங்க தான் போடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, ரெடி பண்ணலாம். 2 பிளேட் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். அது யாருக்காவது கொஞ்சம் வந்து ஓவராக அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஆயிலெலாம் யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கலாம். நான் சேஃப்டிக்கு ஜஸ்ட் 2 எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் இந்த எக்ஸஸான தோல் மட்டும் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி கப் அளவுக்கு இருக்கும். அண்ட் பூண்டு வந்து ஒரு 10-12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து செம்பருத்தை இலை, மருதாணி இலை, அண்ட் வந்து கொஞ்சம் துளசி. அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா துளசி யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். அதனால் நான் துளசியும் எடுத்திருக்கேன். இதில் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்தேன். அது இந்த வீடியோவில் ஆட் பண்ணல, ஜஸ்ட் அது இந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் சொல்லிடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துருச்சுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம எடுக்கிற ஆயில் பொறுத்து நம்ம அளவு வந்து நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா கம்மியாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மெரி எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து ஒரு 12 கிராம்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ரோஸ்மெரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். பேலன்ஸ் எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து முருங்கை இலை பொடி, இது கரிசலாங்கண்ணி பவுடர். எனக்கு கரிசலாங்கண்ணி இங்கே வந்து அப்படியே நீட்டாக கிடைக்காது, அதனால நான் பவுடராக எடுத்திருக்கேன். அது வந்து முக்கியமான பொருள் அந்த கடுகு பொடிங்க நான் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து நல்லா பச்சை கடுகு இருக்குல்ல, அதனால் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அந்த கடுகு பொடி வந்து நம்மளோட ஹேர் ஆயிலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நமக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன், இன்க்ளூடிங் கருவேப்பிலையும் சேர்த்து. ஸோ கருவேப்பிலை இந்த கிளிப்பிங்ஸில் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம்.
இரும்பு வானலி எடுத்திருக்கேன். இந்த ஹென்னா பேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் வந்து இந்த மாதிரி ஆயிலுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கடாய் வச்சுருக்கேன். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பெருசாக இல்லை, பட் நான் எடுத்துருக்கிற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறேன் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறேன். 1 கப் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் வசதியாக இருக்கும், பட் இது வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும், வடியாது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு அளவு தெரியும். அண்ட் இன்னும் 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 3 கப் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நான் எடுத்து வச்சுருக்கிற ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டுக்கு இந்த 3 கப் ஆயில் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நல்லா ஆயில் சூடானதும் ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து எல்லா இடமும் தெளிச்சிடும். அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண பொருள் எல்லாத்தையுமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுட பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சூடான எண்ணெயில் போடாமல். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயிலை பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா டார்க் கலரில் வரும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காமல் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து இதை கொதிக்கலாம். நல்ல வந்து கலர் மாறி அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ உடனே வந்து எடுத்துடாமல் நம்ம இதை நைட்டு ஆக்சுவலாக ரெடி பண்ணுறது நைட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நைட்டு ஃபுல்லாகவே நம்ம போட்ட இந்த பொருள் எல்லாமே நல்லா எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஊறி இருக்கும். உடனே ஃபில்ட்ரு பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால ஜஸ்ட் இதை கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சு நான் மூடி நைட்டு ஃபுல்லாகவே இந்த ஆயிலே இதை ஊற விட போகிறேன். இது நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பாலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி நல்லா அந்த எண்ணெயோட கொதிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நைட்டு நம்ம ஊற வேற போட போகிறோம் இல்லையா. ரொம்ப கருப்பாயிடுச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக அது வந்து உள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கரிஞ்சிடும். அவ்வளோ மோசமாக நம்ம ஆயிலை குக் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு, பெருசாக ரிசல்ட் எதுவும் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை மூடி வச்சுட்டேன். இப்போ மார்னிங் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். ஒரு 2 days சேர்ந்த மாதிரியான ஒரு வீடியோ தான். ஆயில் நல்லா வந்து கலர் மாறி இருக்குது, நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இப்படியே இதை வடிகட்டி எடுத்து வச்சோன்னா கூட ரொம்ப நாளைக்கு ஆயில் வராது. அதனால் இப்போ நம்ம நல்ல துணியில் ஃபில்ட்ரு பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த சக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஆயில் கலரே நல்லா வந்து டார்க்காக இருக்குது பாருங்கள். இதை நான் என்ன பண்ணி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இது ஓரளவுக்கு சுட பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை மாதமானாலும் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட கெடாமல் வரும். கொஞ்சம் வெங்காயம் அந்த பூண்டுலாம் சேர்த்துருக்கிறதுனால வாசனை அடிக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு அப்ளை பண்ணுறது ஓகே அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம்.
இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங் நல்லா வந்து ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு போட்டுன்னு அந்த ஸ்மெல் போயிடுது, பட் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மஸ்ட் வந்து எல்லாரும் ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ரொம்ப முக்கியம் வந்து அந்த கடுகு அண்ட் வந்து ரோஸ்மரி இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் முருங்கை இலை பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஆக்சுவலாக அந்த கற்பூரவள்ளி இலை துளசி போட்டுருக்கிறதுனால சில பேருக்கு வந்து டக்குன்னு சளி பிடிக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இந்த ஆயிலில் இருக்காது. ஸோ நம்ம 2 ஹவர்ஸ் நல்லாவே வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம வேலை முடிஞ்சுது. சூடு வந்து செம பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த 2 விஷயமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.